அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை அப்படியே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா இருக்காங்க. அப்படியே என்ன ஏது அப்படிங்கிறது போல எல்லாம் வந்து பார்த்தா பரபரப்பா இருக்காங்க. உச்சகட்ட பரபரப்புல இருக்கு வெள்ளை மாளிகை அப்படிங்கிற செய்திகள். ஏன் அப்படின்னா ஆக்டிவான கான்வர்சேஷன் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்போ ஈரானுக்கு எகெயின்ஸ்டா என்ன பண்ணலாம் சுச்சுவேஷன். ஆளுகின்ற அரசாங்கம் ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லா மேக்கர்ஸ் கிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் வைக்கலாம். ராணுவத்துக்கு அப்ரூவல் கொடுங்க, பவரை எனேபிள் பண்ண வைங்க. நம்ம ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பண்ணா ஃபுல் ஃபிளட்ஜ்டு போருக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது போல வந்து பண்ண ஆக்டிவா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப கரண்டா இருக்கக்கூடிய பிரச்சனை டெட்லைன் வெள்ளிக்கிழமையோட வந்து பார்த்தீங்கன்னா முறிவடைய போகுது. அமெரிக்காவோட அதிபர் எந்த ஒரு அதிபரா இருந்தாலும் இன்னொரு நாடோட ஒரு கைகலப்பாகுது சண்டைக்கு போறாங்க அப்படின்னாலே 3 மாசம் அதுக்கு முன்னாடி கேட்கணும். காங்கிரஸ் சபையில பர்மிஷன் வாங்கணும். ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் எந்த ஒரு ஆபரேஷனும் பர்மிஷன் வாங்கணும். இப்போ பர்மிஷன் வாங்கி ஒப்புதல் கிடைச்சாதான் ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா தான் ராணுவத்துக்கு உத்தரவிட்டு போர்ல என்கேஜ் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா நாடு பிளவுபட்டுச்சுன்னா அந்த போர்ல ஜெயிக்கலாம ஏகப்பட்ட சிக்கலாயும். அமெரிக்காவோட ஆளுகின்ற அதிபர் அதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்கார் அப்படிங்கிறதோட செய்திகள் வந்திருக்கு. காங்கிரஸ் சபை என்ன முடிவுகள் எடுக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா சென்ட்ரல் கமாண்ட் அமெரிக்காவோட மத்திய கமாண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரு ஃபைனல் ப்ளோ ஈரானுக்கு கொடுத்துடலாம். 6500 டன் மியூனிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கடைசி ஒரு ஸ்லாப் பயங்கரமா வைக்கலாம் ஈரானுக்கு அப்படிங்கிறத ஒரு யோசனையில அமெரிக்க தரப்புல இருக்காங்க. அதுவும் மத்திய தரைப்படை மத்திய கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு ப்ரீஃப் கொடுத்துருக்காங்க. மேபி என்ன பிளான், ஏது, எப்படி ஜெயிப்பீங்க, எப்படி தோப்பீங்க, இப்ப இதாச்சுன்னா என்ன நடக்கும், ஆஃப் ரேம்ப் என்ன, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, மினிமம் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, மேக்சிமம் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அது நடக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசலாமா இருக்கலாம். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் 6500 டன் மியூனிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்போ இஸ்ரேலுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் லார்ஜ் ஸ்கேல் லெஜிஸ்டிக் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நடந்திருக்கு. 2 கார்கோ ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டாக் போர்ட்ல டாக் ஆயிருக்கு. ஸோ டாக் ஆனதுல ஹைஃபாவோட போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா டாக் ஆயிருக்கு ஆஸ்டாக். அப்புறம் ஹைஃபால அதிகப்படியான கிரவுண்ட் லான்ச்டு மியூனிஷன்ஸ், ஏர் லான்ச்டு மியூனிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிக்கிறான். மிலிட்டரி ட்ரக்கு, ஜாயிண்ட் லைட்டு, டாக்டிக்கல் வெஹிக்கல்ஸ், நார்மல் வெஹிக்கல் மாதிரி பல விமானங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை குவிக்கும் வண்ணத்துல இறங்கியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2 இந்த டெக்கன் கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபைட் அப்படிங்கிறது போல திரும்பி ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள். ஸோ இது போல ஒரு விஷயம் நடக்குதுன்னா இஸ்ரேல் மட்டும் என்கேஜ் பண்ணுவாங்களா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு இனிஷியலா. ஸோ இஸ்ரேலோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இந்த போர் ஆரம்பிச்சது இல்லையா பிப்ரவரி 28, இப்ப வரைக்கும் 1,15,000 டன் எக்யூப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரைவ் ஆயிருக்கு. விமானங்கள் மூலியமாவும் சரி, கப்பல்கள் மூலியமாவும் சரி டெலிவரி ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதிகப்படியான உதவிகள் இஸ்ரேலுக்கு வந்த வண்ணம் இருக்கு. சிபிஎஸ் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா சொன்னதா, ஒரு அபிஷியல் சொன்னதா சொல்றாங்க. இப்ப வரைக்கும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்காக்கான தொகை $50 பில்லியன், 25 கிடையாது $50 பில்லியன் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. அது இனிஷியலா இருந்ததுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் வந்து சொன்னாங்க இல்லையா காங்கிரஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டெஸ்டிமோனி கொடுக்கும்போது அதுல எஸ்டிமேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லாசஸ்லாம் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆக கிடையாது, அபிஷியல் ஃபிகர்ஸ் கிடையாது. நிறைய எக்யூப்மெண்ட் வந்து பண்ண டேமேஜ் ஆயிருக்கு, டெஸ்ட்ராய் ஆயிருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இழப்புகளை சந்திச்சிருக்கு, அடி வாங்கியிருக்கு, சேதமாயிருக்கு. அது எல்லாத்தையும் வந்து பண்ணா அவங்க சேர்த்தல. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய அம்யூனிஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்ப அதை திரும்பவும் ரீஃபில் பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல. ஸோ $50 பில்லியன் அளவுக்கு இந்த 40 நாள்ல ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இழப்புகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்படி இருக்கும் சமயத்துல ரவுண்ட் 2 அப்படிங்கும் போது ஈரான் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, எப்படி எதிர்கொள்ள போறாங்க. இப்போ ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு 50 பில்லியன் அளவுக்கு வந்து பண்ண தொகை செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாவே ஒருத்தவங்க ஒரு தகவல் கொடுக்குறாங்கனாலே அதை விட கூட இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது போல விஷயங்கள்ல.
உயிரிழப்புகள் கவுண்ட் குடுக்குறாங்கனாலும் கூட இருக்கும். காயமடைஞ்சவங்களோட கவுண்ட் குடுக்குறாங்களும் கூட இருக்கும். குறைச்சு தான் சொல்லுவாங்க என்னைக்குமே. ஸோ அது கரெக்ட்டா சொல்றது அப்படிங்கிறது அவங்களாலயும் ஃபர்ஸ்ட் முடியாது. ஸோ இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ இதுல $50 பில்லியன் எப்படியா இருந்தாலும் அமெரிக்காவும் செலவு பண்ணுவாங்க. பாதி வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் நாடுகளும் செலவு பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. இதான் அமெரிக்கா வந்து எங்களுக்கு இவ்வளவு தானே ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம லைனா பார்ப்போம். ஆனா இந்த அளவுக்கு செலவு பண்ணாங்கல்ல, அப்ப எந்த அளவுக்கு சேதம் ஈரான்ல ஏற்பட்டிருக்கும். ஆனா எப்படி ஈரான் ரெக்கவர் ஆறாங்க அப்படின்ற கேள்விகள். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தாக்குதல் பண்ணும்போது நம்மளும் பல விஷயங்கள் சொல்லியிருப்போம். இதெல்லாம் டீகைஸா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ ஈரானோட ஒரு ப்ரொஃபசர் மர்தானி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் இமேஜஸ்லாம் போட்டிருக்காரு. மிசைல் லான்ச்சர்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஹெலிகாப்டரு, வார் பிளைன்ஸ் இதெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டாங்கல்ல அமெரிக்கா. அதில் சீனால இருந்து அட்வான்ஸா தயாரிக்கக்கூடிய அட்வான்ஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய டம்மிஸ், அது பொம்மை பொருட்கள், இது போல ஒண்ணு இருக்குப்பா இங்க வந்து பாருவா இதை அட்டாக் பண்ணு அப்படிங்கிறது போல ஏமாத்தி அங்க தாக்குதல் பண்ண வைப்பாங்க. இதை நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நம்ம பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு டம்மிஸ் வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்மி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பில்லியன் கணக்கான அளவுல செலவு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஈரான்னால இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. அவங்க டம்மி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஈரான்ல அவங்க சொல்ற அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா ஈரான் அடுத்த ரவுண்டுக்கு தயாராகாம இருந்திருக்கணும். வீக்கான ஒரு செக்ஷன்ல இருந்திருக்கணும். ஆனா அது போல விஷயங்கள் இல்ல. வீக்கா இல்ல அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த இடத்துல அமெரிக்கா செகண்ட் ரவுண்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா இழப்புகள் பேரிழப்புகளா இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட கடன் இருக்கு இல்லையா, ஜிடிபியை விட அதிகமா போக ஆரம்பிச்சிச்சு. 100% ஜிடிபிய அமெரிக்காவோட டெப்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இதுதான் முதல் முறை அப்படிங்கிறாங்க. மார்ச் 31 அமெரிக்காவோட டெப்ட் அடிப்படையில பப்ளிக்கா கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில $31.27 ட்ரில்லியன். ஆனா ஜிடிபி 12 மாசம் ஜிடிபி growth வச்சு பார்க்கும்போது $31.22 ட்ரில்லியன். எஸ்டிமேட் பண்ணும்போது 100% கிராஸ் ஆயிடுச்சு. அதாவது கடன் எவ்வளோ 31.27, ஆனா வருமானம் எவ்வளோ 31.22. ஸோ கடன் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி ரேஷியோல 100.2% இருக்கு அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி யாரு அமெரிக்காவோட கடன் பத்திரங்களை வாங்கியிருக்காங்கன்னு நம்ம செய்திகள்ல பாக்குறோம். தனியார் நிறுவனங்கள், சின்ன சின்ன தீவுகள், இது போல விஷயங்கள் அப்படிங்கிற பாக்குறோம். இப்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை விட கடன் இருக்கு அப்படிங்கும்போது தனியார் நிறுவனங்கள் எப்படி பிரைவேட் இது வந்து ஸ்டேபிள் ஆகும்? அப்போ இவங்களுக்கு மேலேயும் டாக்ஸ் சுமை அதிகமாகுமா அமெரிக்கால அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் எடுத்து பார்த்தோம்னா S&P 500 வந்து ஹையஸ்ட்ல இருக்குங்க, ரெக்கார்ட்ல இருக்கு. 14.2% பிளஸ்ல இருக்கு. மார்ச்ல 30ல இருந்து நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா $8.1 ட்ரில்லியன் வந்து மார்க்கெட் கேப்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23 நாள்ல ட்ரேடிங் டேஸ்ல வந்து பண்ண $8.1 ட்ரில்லியன் வர்த்தகம் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பபுளா வீங்கிட்டு இருக்கு. எந்த நேரத்துல எந்த டைம்ல இது எல்லாமே ரெட்டா மாறும் அப்படிங்கிறது தெரியல. மக்களோட ஃபண்டு பெருமளவுல உள்ள வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது போர் வெடிச்சிருச்சு அப்படின்னா மிக பெருமளவுல இழப்புகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி அமெரிக்கா இதை ஹேண்டில் பண்ண போகுது? மீண்டும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலா இல்ல ஈரான் இஸ்ரேலா? என்ன நடக்க போகுது? இந்த உலகம் இனி எதெல்லாம் பார்க்க போகுது, சந்திக்க போகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்போ இருக்கணும்னு நம்பிக்கலாம். அடுத்த பேரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.